அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டயத்தில் ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வந்து இந்த வீடியோ சரிங்களா. அதாவது 2024 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அச்சீவர்ஸ் சரிங்களா. அவங்க வந்து எப்படி படித்தாங்க, எப்படி வெற்றி பெற்றாங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க, எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இப்படி தான் படித்து ஜெயிச்சிருக்காங்க போல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரி. அவங்க எல்லாருமே அதாவது 2 பேர் தான் 2024, மிச்சம் எல்லாமே 2025 பாஸ் ஆனவங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களுக்கான வெற்றிக்கான காரணம் என்ன, அவங்க எப்படி ஜெயித்தாங்க. ஸோ அவங்க வந்து நான் வந்து இப்போ கேட்குறேன், அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் இதை தான் பண்ணேன் அதனால் எனக்கு வெற்றி கிடச்சிச்சு, சார் இதை தான் பண்ணேன் இப்படி பண்ணேன் அதனால் வெற்றி கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சில விஷயங்கள். அது என்னன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன். அதை நீங்களும் ப்ரொவைட் பண்ணீங்க, நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேக்ஸிமம் பாருங்களேன், மேக்ஸிமம் வந்து என்ன இருக்காங்களா, மேக்ஸிமம் எல்லாமே கேர்ள்ஸ், அதாவது வந்து பெண்களாக தான் இருக்காங்க வெற்றி பெற்றவங்க சரிங்க. நம்ம அகாடமி படித்தவங்க சரிங்களா. வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறேன் பார்க்கலாம், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் சரிங்களா. அந்த வீடியோ வந்து பாருங்கள் நண்பர்களே. அதாவது இவங்க எல்லாமே வெற்றி பெற்றவங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் இண்டிவிஜுவலாக சொல்லிக்கிறேன். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க நம்ம 2K அகாடமி, நம்ம அகாடமி இருக்குல்ல, நம்ம அகாடமியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் வந்து இவங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்தாங்க சரிங்களா. நம்ம அகாடமியில் படித்தவங்க சரிங்களா. அடுத்து எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து யாருன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சரிங்களா. ஹவுஸ் ஒய்ஃபு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம 2K அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்க சரிங்களா. நம்மளை ஃபாலோ பண்ணி படித்தவங்க. இவங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, எஜுகேஷ்னல் ஃபீல்டில் வந்து போஸ்டிங் எடுத்திருக்காங்க. நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தான் சரிங்களா. அடுத்து இவங்க பேர் வந்து பவித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தமிழ்நாடு அரசில் ஒரு பணியில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுத்தாங்க சரிங்களா. இவங்களும் நம்மளுடைய அகாடமி 2K அகாடமியில் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்ட மாணவி தான் சரிங்களா. அதுக்கப்புறம் இவங்க பேர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவினா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கவினா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன டிபார்ட்மெண்ட் சார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க வந்துட்டு தமிழ்நாடு ட்ரெஸ்ஸரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுத்தாங்க சரிங்களா. இவங்களுடைய ஓவரால் ரேங்கே பார்த்தீங்கன்னா டாப் 300 வந்திருந்தாங்க சரிங்களா. ஓவரால் ரேங்க்கு டாப் 300 வந்திருந்தாங்க தமிழ்நாடு அளவில். ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போய் இந்த ஃபஸ்ட்டு செஷன் இருக்குல்ல, அதை வந்து இவங்க அட்டன் பண்ணாங்க. ஸோ பேர் கவினா, இவங்க தான் வந்து நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க, நல்லா கிளியர் பண்ணுவாங்க. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போனவங்க சரிங்களா. இவங்க ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போன இவங்க. அதுக்கப்புறம் இவங்க எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு, இப்போ இவங்க எல்லாமே ஒரு அரசு அதிகாரிகள் சரிங்களா. கவர்மெண்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சரிங்களா. அவங்களாம் இவங்க வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க சரிங்களா. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாரியம் இவங்க தான். அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, இவங்க பேர் வந்து சம்யுக்தா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து கோர்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா. கோர்ட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட உங்கள்கிட்டலாம் கேட்டப்போ ஒரு 5 பேர், அது போக நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து 2020 இவங்க எல்லாமே 2025 கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. இவங்க எல்லாமே 2065 போன வருஷம் இந்நேரம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க சரிங்களா. ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம அகாடமி மாணவிகள் அப்படியே தான் இருந்தாங்க சரிங்களா. நம்ம அகாடமி படிக்கிறவங்க இருந்தாங்க. இந்த வருஷம் இவங்க எல்லாருமே தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை அரசு அதிகாரிகளாக இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட். இந்த வருஷம் அடுத்த வருஷம் நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னா இவங்ககிட்ட நான் கேட்டேன், இதை நான் கால் பண்ணி பர்சனலாக, மேடம் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எப்படி படிச்சிங்க, சகோதரி நீங்கள் எப்படி படிச்சிங்க, ஸோ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து எப்படி சில ஸ்ட்ரகிள்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இண்டிவிஜுவலாக நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கு அவங்க சில கருத்துக்கள் வந்து சொன்னாங்க. சார் இப்படி படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து நம்ம நானும் அந்த பையனை 2 பேர், நாங்கள் யாருன்னா நாங்கள் சேர்ந்து படித்த ஒரு டீம் சரிங்களா. இவங்கெல்லாம் 2K அகாடமி ஸ்டூடெண்ட்டு. சரி என்ன சொன்னாங்க சார் அப்படின்னா, இவங்களுடைய வெற்றிக்கெலாம் ஒரு லைக் பண்ணிங்களா, நீங்கள் எல்லோரும் ஒரு ஹைப் பண்ணிங்களா, லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். நம்ம அகாடமி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் ஒன்று கேட்டேன். 5 பேருமே நான் இண்டிவிஜுவலாக இந்த அகாடமியில் வேறு யாருமே கிடையாதுங்க. கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது, வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ணுறது, மோட்டிவேஷனல் வீடியோ கொடுக்குறது எல்லாமே ஒரே நான் மட்டும்தான் தனியாக பண்ணுறேன். பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஒருவனால் நான் மேற்கொண்ட முயற்சியால் மட்டுமே சொல்லக்கூடாது. அவங்க படித்து நம்ம அகாடமியில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க சரிங்களா. நம்மகிட்ட படித்து ஒரு 5 பேர் பாஸ் ஆனாங்கன்னா நம்மளுடைய முயற்சி ஒரு 10% தான். நான் 90% சொல்ல மாட்டேன். ஒரு 10% முயற்சி, ஒரு சின்ன கைடன்ஸாக நான் கொடுத்தேன். அது கூட கிடையாது, ஒரு 5% வச்சுக்கோங்களேன். 5% முயற்சி, கைடன்ஸு, டெஸ்ட்டு, கொஸ்டின் இதெல்லாம் வந்து இவங்க வந்து நான் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா 95% உழைப்பை போட்டாங்க சரிங்களா. அப்போ உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடியது முக்கியமான விஷயம் இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். சார் இவங்க வெற்றி பெறுவதற்கு என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அவங்களுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். நானும் வெற்றி பெற்றதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி.
ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாருமே சொன்னாங்க. நான் கேள்வி கேட்டேன். சார் நீங்கள் இப்போ ஒரு பெண்களா இருக்கீங்க அப்படின்றப்ப, இப்போ ஒரு பையன் அப்படின்ற கம்பேர் பண்ணுறப்ப, ஒரு பெண் அப்படின்றப்ப நிறைய ஸ்ட்ரகிள் வருமே. மேரேஜ் பண்ணணும், மேரேஜ் ஆகாத கேர்ள்ஸை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க வீட்டில். மேரேஜ் ஆனவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கணும், சமைக்கணும், எல்லா வேலையுமே அவங்க தான் வீட்டில் எல்லாமே தெரிஞ்சது தானே. இப்படி வீட்டில் வந்து ஒர்க் பண்ணணும். எப்படி படிச்சீங்க அப்படின்னு கேட்டப்ப சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, சார் எனக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நான் ஒரு மேரேஜ் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் நாங்கள் இருந்தாலே எனக்கு ஒர்க் இருக்க தான் செய்யும். வீட்டில் சமைக்கிற ஒர்க்கு, துவைக்கிற ஒர்க்கு, இந்த மாதிரி சின்ன இருக்க தானே செய்யும். ஸோ ஒர்க்கு இருக்க தான் செய்யும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் படிப்போம். அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு எங்களுடைய படிப்பை நாங்கள் கவனம் செலுத்துவோம். நான் வந்து இப்போ சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னா, அந்த டயத்தில் நான் என்ன பண்ணுவேன், அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வீடியோ கிளாஸஸ் போடுவேன். வீடியோ கிளாஸை போட்டு காதால் கேட்டுப்பேன். நான் காதால் கேட்டுக்கிட்டே சமைக்கிற வேலையை பார்ப்பேன். இல்லை நான் வந்துட்டு ஏதோ வெசல் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வீடியோ கிளாஸை போட்டுருவேன். அதை காதால் கேட்பேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த காதால் கேட்குற அரை மணி நேரமும் என் மனசில் நிற்காது சார். அந்த அரை மணி நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் அவங்க சொன்ன கருத்து என் மனசில் நின்றுச்சுன்னா அது எனக்கு ஹெல்ப் பண்ணும் சார். ஒரு நாளைக்கு 2 நிமிஷம்னா 10 நாளைக்கு 20 நிமிஷம். அவங்க ஒரு 2 கருத்து சொல்கிறாங்கன்னா 20 கருத்து என் மனசில் நின்றுச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் அவங்க படித்தாங்களாம். ஸோ உங்களை என்ன சொல்கிறேன், அப்போ நீங்களும் அப்படி படித்து பாருங்களேன், நீங்களும் அப்படி படித்து பாருங்கள் ஒரு வேலை செய்கிறப்ப அப்படின்னு சொன்னாங்க. சரி வேறு என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பூரா கிளியராக கிடையாது. ஒரு ஃபஸ்ட் அட்டம் மிஸ் பண்ணாங்க, செகண்ட் அட்டம் மிஸ் பண்ணாங்க, தேர்ட் அட்டம்ப்ட் அடித்தாங்க, செகண்ட் அட்டம் அடித்தாங்க. சிலர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து ஒருத்தவங்க 4th அட்டம்ப்ட்டில் அடிச்சிருக்காங்க. செகண்ட் அட்டம்ப்ட்டில் அடித்தவங்களும் இருக்காங்க, தேர்ட் அட்டம்ப்ட்டில் அடித்தவங்களும் இருக்காங்க, 4th அட்டம்ப்ட்டில் அடித்தவங்களும் இருக்காங்க. அப்போ நான் 4th அட்டம்ப்ட்டில் ஒருத்தவங்க அடித்தாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், எப்படி மேடம் இப்போ 4 அட்டம் நீங்கள் எழுதிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்ட்டில் எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வெக்ஸ் ஆகிடுச்சு மேடம், அப்புறம் நான் எப்படியோ சொல்லி தூண்டுதலால் படித்து வந்தேன், நீங்கள் எப்படி மேடம் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறேன். சார் நம்ம வந்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும், வேலைக்கு போகிறோன்றது நம்மளுடைய எய்மு. நான் வந்து பண்ணுறேன், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த விட நான் தப்பு பண்ணிட்டேன்னா அப்போ அடுத்த தடவை திருத்திக்கிறேன், அடுத்த தடவை தப்பு பண்ணிட்டேன்னா அடுத்த தடவை திருத்திக்கிறேன், ஆனால் நம்மளுடைய எய்ம் நம்ம விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக படித்தாங்களாம். ஸோ அவங்க வந்து ஒரு பாராட்டுன்னே சொல்லலாம். கண்டினியூஸாக படித்தாங்களாம். எப்படி சொல்கிறது, விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. 7 வருஷம் 8 வருஷம் படித்து பாஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. இந்த இதுலேயே எல்லாரும் சொல்ல முடியாது, போட்டு இருக்காங்க. சரிங்களா, கண் கூட பார்க்குறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெஷர் நிறையா இருக்குங்க. சரிங்களா, ப்ரெஷர் நிறையா இருக்கும். இப்போ ஒரு வீட்டிலேருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் இருக்கும். அதான் நான் சொன்னது தானே, மேரேஜ் பண்ணணும், வீட்டு வேலை பார்க்கணும், ஃபங்க்ஷன் போகணும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா, சுற்றி இருக்கவங்க திட்டுவாங்க, பெண்ணாக இருந்து ஏன் படிக்கிறேன்லாம் கேட்பாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா, சார் ப்ரெஷரு ஹேண்டில் இது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். இப்போ நான் அவங்க சொன்ன விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க, நான் எதுவும் புதுசாக சொல்கிறேன். நான் கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து வேலைக்கு வந்துட்டேன் சார், நான் படிக்கிறப்ப எனக்கு சில ப்ரெஷர்ஸ் ஹேண்டில்ஸ் இருந்துச்சு, ஆனால் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், நான் படிக்கிறப்ப இருந்த ப்ரெஷரும் அந்த டிப்ரெஷனும் நான் இப்போ இருக்க ப்ரெஷரும் டிப்ரெஷனோட 1% தான் சார்ன்றாங்க. என்ன இப்படி பேசுகிறீங்க, படிக்கும்போது அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும், அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் சொல்லுவீங்களே, வருத்தப்படுவோமே சார். அப்போ வந்து நம்ம காசு வந்து சம்பளம் நம்ம வாங்கணும், அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஊரில் ஒரு 4-5 பேர் வந்து நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க, அந்த ஒரு ப்ரெஷர் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ காலையில் எழுந்திரிச்சோம்னா வேலைக்கு வரணும் சார், ஈவினிங்னா வேலைக்கு முடிச்சு வீட்டுக்கு வரும் சார், காலைல வேலைக்கு போனால் நைட்டு லேட் ஆயிடுது, வீட்லேயும் ஒர்க் பண்ணணும், ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணணும், அடுத்த எக்ஸாமுக்கும் படிக்கணும், அது போக ஆஃபீஸ் ப்ரெஷரு, ஹோம் ப்ரெஷரு, அது போக என்னோடய ஹெல்த் இஷ்யூ சொல்லி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கூட்டிகிட்டு தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு ப்ரெஷரே இல்லை சார், நம்ம மனசு தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், படிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நாங்கள் படித்தோம் சார்னு சொன்னாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக படித்தோம் சார், கண்டினியூஸாக படித்தோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் நான் சொல்லக்கூடாதுங்க, அவங்க சொன்ன விஷயம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, தொடர்ச்சியாக படித்தோம் அப்படின்னு சொன்னாங்க, கன்சிஸ்டன்சியாக படித்தோம்னு சொன்னாங்க. அது போக என்ன சொன்னாங்க அப்படின்னா, எக்ஸாம் கிட்ட வரப்போ நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தோம் சார், டெஸ்ட்டு கொஸ்டின் நிறையா போட்டு பார்த்தோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. டெஸ்ட்டு ரிவிஷன் தான் சார் பண்ணுவோம். அது போக நாங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் அகாடமி பார்க்குறோன்னா அவங்க சொன்னாங்க, சார் நம்ம கிட்ட படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நாங்கள் காது கொடுத்து கேட்டோம், இதை நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தோம், அதனால் எங்களுக்கு கிளியர் ஆச்சு. அதனால் மட்டும் கிடையாது, அதுவும் ஒரு காரணம். இப்போ 98% அவங்க உழைப்பை போட்டு இது பண்ணாங்கன்னா, நம்ம சொன்ன விஷயம் ஒரு 2% நம்ம சொன்ன விஷயத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்களாம். எப்படி படிக்கணும், என்ன டெஸ்ட்டு போடணும், எந்த சிலபஸ் படிக்கணும் அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம். அதில் ஒரு பெர்சன்டேஜ்னாச்சும் வாய்ப்பு கிடச்சிக்கும். அவங்க சொன்னது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மகிட்ட கிளியர் பண்ணாலும் அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் வந்து சொன்னது நாங்கள் இப்போ அப்படியே அப்ளை பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் சார். அது வந்து நம்மளுடைய வெற்றியில் சொல்கிறது தான். ஆனால் உண்மையை நம்ம ஒத்துக்கணும்ல, நம்ம சொன்ன 2% அவங்க வந்து அவங்க செயல்படுத்தினாங்க, 90% உழைப்பு போட்டாங்க, வெற்றி பெற்றாங்க. ஸோ உங்களுக்கும் அதை தான் நண்பர்களே நான் சொல்கிறேன். சரிங்களா, நல்லா படிங்க,
கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொடர்ச்சியாக படிங்க, கன்சிஸ்டன்ட் பண்ணுங்கள். இவங்களாம் வெற்றியாளர்கள். நம்ம அகாடமி பேட்சில் படித்தவங்க. நம்ம இன்னொரு பேட்ச் வந்து போட போகிறோம். இப்போ வந்து புது பேட்ச் போட்டு போன வருஷம் 5 பேர்த்த நம்ம வெற்றியாளர் காமிச்சோம். இந்த வருஷம் 20 பேர்த்த அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 10 பேரை நம்ம வெற்றியாளர் காமிக்க போகிறோம். யார் யார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளோட சேர்ந்து பயணிங்க. 5 மாதம் இருக்குது. வெற்றிக்கான பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த 5 பேரோட நீங்கள் வந்து ஆடாகி 10 பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா அப்படின்றதெல்லாம் வரணும். எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம்.